ஓகே லெட் ஸ்டார்ட். 2 நாள் முன்னாடி என் ஸ்டோரியை கரெக்டாக செக் பண்ணியிருந்தா ஏர்னிங்ஸ் எல்லாம் சைடில் வைப்போம். குளோபல் ஸ்லோடனாக ஸ்டார்ட் ஆயிருக்கு ஜியோ பாலிடிக்ஸ்னால அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான ரீசன்ஸ் என்னன்றதை இந்த அனலைசஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேட்டா அனலைசஸை பார்த்துரும். டேட்டா அனலைசஸ் நம்மளுக்கு கிளியராக ஆல்ரெடி நான் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். புட் சைட் அண்ட் ஸ்ட்ராங் மூவ் இருக்கும் அப்படின்னு லெட்ஸ் சி. அண்ட் இப்போ நம்ம ஜியோ பாலிடிக்ஸை பார்த்தோன்னா நார்த் கொரியா என்னுடைய வாழ்நாள் எதிரின்னு சவுத் கொரியாவை டிக்ளேர் பண்ணுறாங்க. அது வாரவும் முடியலாம். இந்த பக்கம் தான் சூப்பரான விஷயம் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் திருப்பியும் வந்து விக்ட்ரி சைட் மூவ் ஆகிட்டு இருக்காரு. ஓகே, நார்த் கொரியா ஷோ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சவுத் கொரியா தான் வேர்ல்டுலே அட்வான்ஸ் சிப் மேக்கர். ஸோ அங்கே ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. சப்ளை இல்லை அப்படின்னா ஆட்டோ செக்டர்ஸில் பெரிய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதனால் ஆட்டோ செக்டர் சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகலாம். டிக்ளைன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஷேரோட ப்ரைஸஸ் டிக்ளைன் ஆகலாம். அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப்புடைய எலெக்ஷன் விக்ட்ரி ஆல்ரெடி ஒரு பிரசிடெண்டாக இருந்த டைமில் இமிகிரேஷனில் பெரிய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணார். அண்ட் ஜேபி மார்கன் இந்தியா ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான் ஏஷியாவில், ஆனால் இன்வெஸ்டர்ஸ் ஏனோ சைனா பக்கம் போகிறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம டிசம்பர் 30 அன்றைக்கி ஒரு ஸ்டோரி போட்டிருப்போம். நம்ம நெய்பர்ஹுட்ல ஏதோ ப்ராப்ளம் 90% ஃபண்ட் எடுத்துட்டு இன்வெஸ்டர்ஸில் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் டிஸ்கஷன் செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அதில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா 90% ஃபண்ட் இப்போ வெளியே வந்தால் பாலிசி மேக்கிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்து வந்தால் திருப்பி இன்ஃப்ளோ ஆகும். அப்போ அவுட்ஃப்ளோ இந்தியாவிலேருந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம முன்கூட்டியே இந்த டிஸ்கஷனில் பேசியிருந்தோம். வேணும்னா அந்த டிஸ்கஷன் செஷன் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் நடக்கும். அதில் இது மாதிரியான குளோபல் ஈவெண்ட்ஸ் அதோட இம்பாக்ட் ஃபியூச்சரில் எப்படி இருக்கலாம்ன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி செக் அவுட் பண்ணுவோம். எப்படி இருக்குது பேட்டர்ன் வைஸாக அப்படின்னு பார்த்தா நிஃப்டி ஒரு எலைட் வேவ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது இன் ஷார்ட் டர்ம் மேனரில். அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் பார்த்தா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் 3 புத்தா பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நான் பி சைட்டாக ஹோல்ட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டியில் ஒரு 0 to 0 ட்ரேட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். நிஃப்டி வந்து ஹோல்ட் பண்ணுறேன். லெட்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம அனலைசஸில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அண்ட் தென் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். உங்களுடைய பாயிண்ட்ஸை கமெண்ட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். முடிஞ்சால் டிஸ்கஷன் டைமை ப்ளேஸ் பண்ணுங்கள். குளோபல் ஈவெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.